கவிஞர் கண்ணதாசன் கதை வசனம் எழுதிய முதல் படம்னா அது இல்லற ஜோதி என்ற திரைப்படம். அந்த படத்திலே கதனா நடித்தவர் நடிகர்களும் சிவாஜி கணேசன். அந்த படம் பெரிய வெற்றி அடையலைன்னாலும் ஒரு வசனகர்த்தாவாக கண்ணதாசனுக்கு நல்லது ஒரு பெயரை அந்த படம் பெற்று தந்தது. அந்த படத்திலே கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருந்த வசனத்தினால் ஈர்க்கப்பட்ட ஒளிப்பதிவாளரும் இயக்குனருமான ஆர் சந்திரன் கவிஞர் கண்ணதாசனை சந்திப்பதற்காக ஒரு நாள் வந்தார். நான் இப்போ நானே ராஜா அப்படின்னு ஒரு படத்தை தயாரிக்கிறேன், அந்த படத்துக்கு நீங்கள் தான் வசனம் எழுத வேண்டும் என்று கவிஞர் கண்ணதாசனை கேட்டுக்கொண்டார். அவர் ஆர் சந்திரன் இருக்கார். அவர் ஒரு தயாரிப்பாளர் மட்டும் இல்லை, ஒளிப்பதிவாளர் மற்றும் இயக்குனரும் கூட. எத்தனையோ இயக்குனர் கூட கவிஞர் கண்ணதாசன் பணியாற்றி இருந்தாலும் ஆர் சந்திரனை கண்ணதாசனுக்கு ரொம்ப பிடிக்கும். தனக்கும் ஆர் சந்திரனுக்குமான பழக்கத்தை பற்றி கூட ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் கவிஞர். ஆர் சந்திரனுக்கு அழகான உருவம், என்ன டே கண்ணு என்று தான் அவர் அன்போடு அழைப்பார். நானும் நீ நான் என்று தான் அவரிடம் பேசுவேன். மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர். நான் வசனம் எழுதுவதற்கு முழு சுதந்திரமும் கொடுத்தவர் அவர். அறிஞர் அண்ணா மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தவர். மறைகின்ற வரையிலே அவருக்கும் எனக்குமான நட்பு இருந்தது. அவரோடு 3 படங்களிலே நான் பணியாற்றினேன். அந்த 3லும் நட்புக்கு தான் முதலிடம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் கவிஞர். இந்த ஆர் சந்திரன் யார் என்பதை பற்றி இங்கே ஒரு குறிப்பை உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். இசையமைப்பாளர் ஜோஷ்வா ஸ்ரீதர் இருக்கார். அவருடைய தாத்தா தான் ஒளிப்பதிவாளரும் இயக்குனருமான ஆர் சந்திரன்.